உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ என்னமா ஆபத்துல இருக்க போறா? ராதாவுக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லாதாமா இருக்கா. அவ ரொம்ப திடமானவ. அவளுக்கு மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க மட்டும்தான் தெரியும். அவளை யாரு எதுவும் பண்ண முடியாதுமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒருவேளை ராதாவுக்கு நிஜமாவே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ இப்படி ஏதாவது சொல்லுவியா மோகன்? ராதாவோட சேர்த்து இந்த காதுவையும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல அடைச்சு வச்சிருக்கலாம். பாத்தியா அவள ராதாவுக்காக எப்படி பாடுபடுறான்னு? அந்த பொம்பளைய நான் துடிக்க வச்சுதாம்மா சாகடிப்பேன். செத்ததுக்கு அப்புறமும் ஏன் தான் இவகிட்ட மோதணும்னு வருத்தப்படுவா. முதல்ல ராதாவோட விஷயம் கிளியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் இவங்களோட கதையை முடிக்கிறேன். அம்மா அவளுக்கு எதுவும் ஆகாதுமா. இதெல்லாம் அவளோட நாடகம். மோகன், மோகன், ஒரு தடவை உன் மனசை தொட்டு கேளு. ஒரு தடவை உன் இதயத்தை கை வச்சு கேளு. எனக்கு எல்லா இடத்துலயும் ஏன் ரத்தமா தெரியுது? ராதாக்கு ஏதோ சரியில்லை. என் மனசு என் பதட்டமா இருக்கு. அவ ஏதோ ஆபத்துல இருக்கா. ஐயோ கடவுளே, உதவி செய்யுங்க. என்னாச்சு உனக்கு? நீ எப்படி ராதா? ராதா, நீ இப்படி எல்லாம் போக கூடாது ராதா. நீ குஷியோட அம்மா ராதா. மோகனோட உயிர் நீ. நீ அந்த வீட்டுக்கு மருமக ராதா. உன்னால மட்டும்தான் தாமினி கிட்ட இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீதான் ராதா. நீ இப்படி எல்லாம் போக கூடாது ராதா. ராதா ப்ளீஸ் நில்லு. ராதா ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. ராதா, நான் சொல்றத கேளு. ராதா, நிஜமாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கா? பாட்டி கூட சொல்றாங்க. ப்ளீஸ் பாட்டி பேச்ச கேளு. மோகன், இத்தனை பேரு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்க பேச்ச கேளு மோகன். இங்க பாரு மோகன், ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை உன்னை கொன்னுடும். அவ ஆபத்துல இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா இந்த வாட்டி என்னால உங்க பேச்ச கேட்க முடியும். நான் ராதாவை தேடி போக மாட்டேன். சூப்பர் தாமினி, சூப்பர். இன்னைக்கு நீ ஒரு வழியா அந்த 2 அடி சூனியக்காரிய சாகடிச்சிட்டல. இந்த சந்தோஷம் தாங்க முடியாம என் உயிரை நின்னுடும் போல இருக்கே. அடக்கடவுளே, எங்க வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய தடை எங்களை விட்டு ஒழிஞ்சது. இது கொண்டாடிதான் ஆகணும். குடி குடி. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நீங்க இந்த பாட்டில எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? விஸ்வநாத ரூம்ல இருந்துதாம்மா. அப்புறம் என்ன, அந்த குடிக்கார பையன் தான் குடிக்கிறதே இல்லையே. அதான் இந்த பாட்டில் அங்கேயே இருந்து இருந்து அப்படியே எக்ஸ்பைரி ஆட போகுதுன்னு தான் கையோட கொண்டு வந்துட்டேன்.
அண்ணா ப்ளீஸ் பிடிவாதம் பிடிக்காதீங்க. வாங்க ராதாவை தேட போலாம்ண்ணா. மோகன் சாரி. நானும் ராதாவும் இது வரைக்கும் உன் கூட நிறைய பிராங்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கோம், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனா இப்ப நான் சொல்றது பொய் கிடையாது. ராதா நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கா. ராதா நிஜமாவே ஏதோ டேஞ்சர்ல இருக்கா. மோகன் அண்ணா, உங்களோட மனசு எப்படி இவ்வளவு கல்லாச்சுன்னா? குஷி முகத்தை பாருங்க, இவ அழுது அழுது முகமே வாடிடுச்சு. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. அட்லீஸ்ட் குஷியோட முகத்தை பார்த்தாவது ஒத்துக்கோங்கண்ணா. ப்ளீஸ் ராதாவை தேட போலாம். வாங்க மோகன் அண்ணா. கீர்த்தி, குஷி பொய் சொல்லல. மோகன், குஷி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பொய் சொல்ல மாட்டா. என் மனசு ரொம்ப பதறுது. நிச்சயமா ராதாவுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. அம்மா, ராதா நம்மளோட இந்த தெளிவான மனசுதாம தப்பா பயன்படுத்துறா. நாம தான் எல்லாரும் பார்த்தோம்ல, ராதா தானதான் ஆபீஸை விட்டு வெளியே போனா. யாரும் அவளை ஒண்ணு வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போகல. நாம எல்லாரும் சிசிடிவி கேமரால பார்த்தோமா இல்லையா? அதுல தாமினி வாஷ்ரூமுக்கு போனா, அவ பின்னாடியே ராதாவும் போனால. அதுக்கப்புறம் ராதா தானாவே தானே வெளியே வந்தா. அப்புறம் எப்படி திடீர்னு காணாம போனா? கொஞ்ச நேரம் அவளோட போன் ஆன்ல இருந்தது. அவ எனக்கு கால் பண்ணா, குஷிக்கு கால் பண்ணா. அப்புறம் நீங்க அவளுக்கு கால் பண்ணும்போது அவளோட போன் பிஸின்னு வந்தது. அவ ஏதாவது ஆபத்துல இருந்திருந்தா அவ எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணல? வீட்டுல மத்த யாருக்கும் ஏன் அவ கால் பண்ணல? அவ குஷிக்கும் எனக்கு மட்டும் தான் போன் பண்ணா. அவ ஆபத்துல இருந்திருந்தா அவ யாருக்கு வேணாலும் கால் பண்ணிருக்கலாம்ல. குஷிக்கும் எனக்கும் மட்டும் ஏன்? அதுக்கப்புறமா குஷி என்கிட்ட வந்து சொல்றா, அவளுக்கு ராதா ஆபத்துல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சான். நான் போய் ராதாவை தேடணும்னு என்ன கன்வின்ஸ் பண்றேன். இதெல்லாம் குஷியும் ராதாவும் சேர்ந்து பண்ற பிளான்மா. என்ன கஷ்டப்படுத்த என்ன ஆபீஸ்க்கு கூட்டு போக. சொல்லு ராதா, நீ எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொல்லு. அக்கா, என்ன விடுங்க. எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது. எவ்வளவு சுலபமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். திரும்பவும் பேச முடியுமா தெரியாது. அதனால இந்த முறை நீங்க என் கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு எனக்கு தெரியணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.